நல்லா இல்லையா? ஏண்டா சிட்டியை தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா இழுக்கணும்? இன்னும் 2 வில்லேஜ் 3 பஞ்சாயத்து தாண்டணும். ஐயோ இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கே. தம்மு கட்டிடியா? தம்முலாம் கட்டக்கூடாதுடா. அன்புமணி கோச்சுக்கு வர்றான். ஐயோ முடியலையடா. டேய் முதல் நாளே இப்படி வந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவேன்? ஆமா வண்டி இழுத்து ரொம்ப முன்னேறானுங்க. அப்துல் கலாம் அசிஸ்டண்டாவா ஆக போறேன். அவர் யாரா? அப்படி கேள்றா. தேச உருப்டா மாதிரி தான்டா. ஆண்டு வேலை அப்படியே 5 ஹார்ஸ் மோட்டார் இருந்தா புடுறா. அது எதுக்குடா? பின்னாடி ஃபிட் பண்ணா ஈஸியா இழுக்கலாம். அத ஃபிட் பண்ணா உனக்கு எதுடா வேலை? பிசினஸ் மேக்னெட். ஐயோ இது முடியல. மயக்கமா வருதா? ஐயோ காது அடைக்குதே. கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, ஐயோ 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 சாரல் அடிக்குது, ஆமா 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 இதயம் துடிக்குது. முடியலையடா. பரவாயில்ல சார், என் கூட சேர்ந்து நல்லாவே பாருங்க. சேர்ந்தாடா பாடுறேன். 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது. உனக்கு மேகம் கருக்குதாடா. டேய் இவனை என்னன்னு கேள்றா. கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு இருக்கான், பாட்டு பாடுற நீ இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்டா. உனக்காவது என் வேர்வை புரியுது. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறுமலர் அரும்புகள் வெடிக்குது வெடிக்குது, மரம் கொத்தி பறவைகள் மரமிட்டு பறக்கின்றதே. ஏண்டா அவனை போக சொல்லிட்டு நீ என்ன பாடுற? நவ துவாரத்துலயும் தீ வந்துகிட்டு இருக்கு. உனக்கு சிலு சிலுன்னு குளிர் அடிக்குதாடா. பாட்டு பாடுனே சரி, அதனால கடைசியில டொடடொடை போடா. போய் பின்னாடி போய் பெட்டியை போடுறா போடா. ஐயோ அப்பா முடியலையே. டேய் என்னடா வண்டி கொடை சாஞ்சிருக்கு? டேய் எனக்கு தெரியாம நீ எப்படா லஸ்ஸி சாப்பிட்ட? லஸ்ஸியாடா இது? நொர தள்ளுதுடா. மது 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 ஏந்திர மது, சரக்கு போய் சேரணும் மது. மது மது ஏந்திர மது, சரக்கு போனோம் மது. ஐயோ மது சரக்கு போனோம் மது, ஏந்திர. ஐயோ ஆச்சுன்னு தெரியலையே. டேய் என்னடா அவன் படுத்து கிடக்கான்? சரக்கு வரலன்னு போன் மேல போன் வந்துட்டு இருக்கடா. எழுப்புடா. எவ்வளவு எழுப்பி பாத்துட்டேன் சார், சாவுகார எழுந்திருக்க மாட்டான். இதுக்குதான் இந்த வேலை இவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி இப்ப என்ன பண்ணலாம்? மாடு படுத்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம்? ஓஹோ நீ அப்படி வரியா? குட் குட். இந்த பேப்பர், இந்த லைட்டர் கொடுங்க. கொளுத்து. இப்ப எப்படி வண்டி எடுக்க போறா பார். அடி பிடிச்ச வாசனை வருது. நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு. மது மதுக்கண்ணா கொஞ்சம் ஏந்திரமா, பின்னாடி லைட்டா தூக்காட்டு. தோசை நான் வாயில தாண்டா சாப்பிடுவேன். எது கிடத்து சொல்றீங்க? அண்ணே இந்தாங்கண்ணே எப்படிங்கண்ணே? ஏய் என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு? நான் முடிச்சது போக மீதி அவ்வளவுதான் இருக்கும். அடிங்க. அண்ணே என்னண்ணே அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் எப்படா வேலை செய்யுது? பின்னாடி தீ வச்சா முன்னாடி போகுது. அதே சிஸ்டத்துல நானும் ஓடி வந்திருக்கேன். போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா. கருவினவாடா அடிச்சு. கையும் போட முடியாது, காலும் போட முடியாது, என்னால உட்காரவே முடியாதுடா. வாடா. அவளை கட் பண்ணிட்டியா? அவ என்னை வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாடா. வீட்டுக்கே வா. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஐயோ அது தப்பாச்சே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கா? அப்புறம் என்ன சொல்லிதான் எஸ்கேப் ஆனே? எங்க அப்பாவை கூட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அடப்பாவி, ஏன்டா அந்த அப்பாவிய இதுக்குள்ள இருக்கிற? என்னடா பண்ண சொல்ற? கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குது, கட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஐடியா கூட. ஐடியால நான் தர மாட்டேன் தம்பி. நீ எனக்கு ஐடியா கொடுக்கல, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட சொல்லிட்டேன். ஆல்ரெடி பின்னாடி வருத்தப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ஐடியா கிடையாது. ஏய் நான் சொல்றேன்டா, ஹரிதா அப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அவரை நீ பாரு. கரெக்டா சொன்னடா. என்னம்மா உன் புருஷன் குடிக்காம ஒழுங்கா இருக்கானா? சரி. நர்ஸ், மிஸ்டர் ஆர்மம் எங்க இருக்கார்? அந்த கவுண்டர்ல இருக்க. தேங்க்ஸ். மிஸ்டர் ஆர்மம். ஆமா தம்பி, நீங்க? சார் என் பேர் சத்யா. உங்க பொண்ணு என்ன லவ் பண்றா. தப்பா நினைச்சுக்காது தம்பி. இந்த வெத்தலை பார்க்க போறது ஒண்ணுதான் எனக்கு கெட்ட பழக்கம். அதை முதல்ல விட்டு தொலையணும். வெத்தலை பார்க்கறது கெட்ட பழக்கமா? ஆமா, நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? சார் உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா நான் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். இதை உங்க பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். முதல்ல நீ வெளியில போ. ஐயோ நான் என்னோட பிரச்சனையை பத்தி பேச வரல, உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேச வந்திருக்கேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தேவையில்லாம பேசாத. நீ முதல்ல வெளியில போடா. யோ உன் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணியா. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீயும் பாரு, நானும் பாக்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிப்போம், புரியுதா? எல்லாருக்கும் தெரியும். வெளியில போட.
அப்ப நீயே பாத்துக்கிறேன்டியா? ரொம்ப சந்தோஷம்.